ஜெய் பார்வதி பாரத் மாதா. தமிழ்நாட்டு உள்ள கணக்கு மாதிரியே தான் ஒவ்வொரு நாட்டில் எல்லாம் ஜமீன் போய்கிட்டே இருப்பான். புரியுதா? அந்தந்த மொழியில் பேசி வச்சுருப்பான். அப்படியே அந்தந்த மொழியில் அமைக்க வச்சுருப்பான். அதுக்கு தான் அந்தந்த இடத்துல ஐயா ஆலயம், கோயில் ஆலயம் இருக்குது. புரிஞ்சுக்கப்பா. வென்றுக்கு நோட்டீஸ் விட்டுருப்பான். கைலாசத்தில் கணக்கு ஏற்றிருக்காருல, கணக்கு ஓடுதில்ல, அதனால் கணக்கு போட்டார்னா ஆட்டாமுட்டிக்காக நீதிமன்ற கோர்ட்டில் இருந்து கணக்கு நோட்டீஸ் விட்டுருப்பான். கணக்கு போட்டாச்சு, அவன் கேட்கன்னு சிரிப்பான். டைம் வரல, அள்ளிட்டே போயிடுவாங்க. நோட்டீஸ் வந்துச்சா? வரல, தூக்குடா ஐயா போட்டுக்காரா அப்படின்னு தூக்கிட்டு போயிடுவான். பெட்டி கிட்டி வென்றுக்கு எல்லாம் போயிடும். தூக்கி எங்கே கொண்டுவாங்க? அது கொண்டு போக இடத்துல ஜட்ஜி கோட்டையார் பார்க்க வேண்டிய இடத்துக்கு கொண்டு போயிடுவான். முப்படை வானரப்படை இராணுவம் வென்றுக்கு நோட்டீஸ் போட்டுப்பா. கைலாசத்தில் போட்ட கணக்கு சேத்தோ சிவகிரி கணக்கு. ஒரு கணக்கு கைலாசத்தில் மாட்டிட்டானா நோட்டீஸ் விட வேண்டிய வேலை கோட்டாருக்கு உள்ள வேலை. நீதிமன்றத்திலேருந்து தெற்கு பாளையம், ராஜபாளையம், முக்கால் சத்தியம். அது நெல்லை மாவட்டத்தில் ஒருத்தர் இருக்கான், விருதுநகர் மாவட்டத்தில் ஒருத்தர் இருக்கான். வென்று. அதனால் இரண்டுக்கும் இரண்டு கணக்கை நோட்டீஸ் விட்டுருப்பா. போட்டாச்சு. நோட்டீஸ் விட்டாச்சுன்னா கணக்கு எடுக்க போறாருன்னு அர்த்தம். குட்டிச்சு நச்சு நைய நறுங்க தட்டிடுவார். முக்கால் சத்தியம்.